இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பதிவுலன்னா, முக்கியமா இந்த வங்கி ஐடிஎஃப்சி, பஜாஜ், ஆக்சிஸ் இவங்களுக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ இவங்க நடத்தக்கூடிய சட்ட ரீதியான ஏமாற்று வேலைகளை என்னன்னு பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த பஜாஜ் கம்பெனி எனக்கு 20-25 வருஷமா தெரியும். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பல கம்பெனிகள், பஜாஜ் கிளை நிறுவனம் எல்லாமே நமக்கு தெரியும். ஆக்சிஸ் பேங்கை பத்தியும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ்நாட்டில் லீகல் ஹெட்டாக இருந்தவங்க, ரீஜனல் மேனேஜராக இருந்தவங்க, இதெல்லாம் நமக்கு விவரமும் தெரியும். அதே போல் ஆக்சிஸ் பேங்க்கு தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய சோல் ஆர்பிட்டர், வங்கி கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, வெஹிக்கிள் லோனு, சிடி லோனு, ஏன் சும்மா விட மாட்டான். ஒரு கிரைண்டர் கூட லோன் போடுறத ஆக்சிஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் ஆக்சிஸ் பேங்கை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னாக்கா, அதாவது எல்லா பேங்க்லையும் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. 20,000 கொடுத்தீங்கன்னா யாருக்கு ஒன்றா ஓப்பன் பண்ணலான்ற ஒரு ஃபெசிலிட்டி ஆக்சிஸ் பேங்க்ல இருக்குது, மற்ற பேங்க்லையும் இருக்குது. அதுக்கு பேர் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட் தான். ஏன்னா அதில் 20,000 பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த 20,000 பணத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வச்சிங்களேன், 350 ரூபா மாசமான ஃபைன். இது ஒரு பெரிய பகல் கொள்ள நிறைய பேர் தெரிய. சரி, பணம் நிறைய இருக்கிறவங்க ஆக்சிஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் வச்சுப்பாங்க. நிறைய உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வங்கி கடன் குறித்த ஒரு பிரச்சனை தான் இது. இது இப்போ இருக்கிற சில யூடியூபர்ஸ் அடிக்கடி சொல்றாங்க. என்னன்னாக்கா, மொத்தமாக 19 ரூபா பேங்கின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வங்கிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகம் இருக்குது. எது எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நாங்கள் 95-98 காலகட்டத்தில் வரும்போது இவ்வளோ வங்கிகள்லாம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்தது, ஜிஇ மணி இருந்தது, எஸ்பிஐ கார்ட்ஸ் இருந்தது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருந்தது. இவ்வளோதான் கிரெடிட் கார்டு கொடுக்குற கம்பெனியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிரெடிட் கார்டு கொடுக்குற கம்பெனிகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்னு ஒரு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடிஎஃப்சி பேங்க். இதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இருந்தது, கேபிட்டல் லிமிடெட் இருந்தது. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதானே தவிர சேம் அதே கம்பெனி தான். பட் இந்த 3 கம்பெனிங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, அவ்வளோ சீக்கிரம் கிளைண்ட்டை விட்டுறவே மாட்டாங்க. அதுவும் மேலும் மேலும் இந்த ஐடிஎஃப்சி, இந்த பஜாஜ், ஆக்சிஸ் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷனும் நடத்துறாங்க. பார்த்தீங்களா, இந்த ஆர்பிட்ரேஷனோட கூத்து ஒரு பெரிய கூத்து. நிச்சயமா தமிழ்நாட்டில் எந்த ஒரு யூடியூபரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, அதுதான் உண்மை. நான் வங்கி பில்லே இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். ஆக்சிஸ் பேங்க்ல என்ன எடுத்துருக்கீங்க, 3 பேங்க் ஒன்னா வச்சுங்க சார், ஈக்குவலா. ஐடிஎஃப்சி பேங்க், பஜாஜ், ஆக்சிஸ், இந்த 3 பேங்க் இருக்குது சார். இந்த 3 பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இதுல என்ன லோன் எடுத்தாலும் கட்டலன்னா ஆர்பிட்ரேஷன் போயிடும். ஆர்பிட்ரேஷன் ஒரு 3 தடவை நோட்டீஸ் அனுப்புவாங்க. அவங்க அட்வொகேட் இருந்து வரும், இன்னொரு அட்வொகேட் இருந்து வரும், மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வரும், எல்லாம் உங்களை ஏறக்குறைய ஒரு தொந்தரவுலாம் கொடுத்து பயங்கர தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த 3 பேங்க்கும். ஆனால் இவங்க ஆர்பிட்ரேஷன் வரும்போது சட்டப்படி தானே எடுக்கணும். ஏன்னா சட்டப்படி ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுக்கணும், ஒரு ஆர்பிட்ரரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நிச்சயமா லோன் வாங்கின யாரும் ஆர்பிட்ரேஷன் கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. இதில் 2 காரணம். ஒன்று, லோன் ஆர்பிட்ரேஷனுக்கே போகாமல் இருக்கிறது. இன்னொன்று, ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு ஆர்பிட்ரேஷனை நீங்களும் கண்டக்ட் பண்ணலாம். பேங்க் நீங்களே கூட இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடலாம். யாரும் அப்படி பண்ண போகிறதே கிடையாது. இப்போ ஆர்பிட்ரேஷன் நடக்கிற இந்த 3 பேருமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடம் சென்னை, மேக்சிமம் சென்னை தான். இந்த சென்னையில் இவங்க ஆர்பிட்டர், இந்த பஜாஜுக்கு ஆர்பிட்டர் எங்கே இருக்காருன்னா கோடம்பாக்கத்தில் ஒரு ஆர்பிட்டர் இருக்கார். நான் பேர்லாம் சொல்லக்கூடாது. அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் தான் பண்ணுவார். இவர்கிட்ட தான் காலகாலமாக அதாவது தொன்று வழங்கிட்டு வர்றாங்க. ஆர்பிட்ரேஷன் அவர் தான் எடுக்கிறார். அதாவது ஆர்பிட்ரேஷன் எப்படி எடுக்கணும்னா, இப்போ இருக்கிற சட்டப்படி கம்யூனிகேஷன் அட்ரஸ், இமெயில் எல்லாம் கொடுக்கணும். பட் இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்கறது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு மொன்னையா இருக்கும், மொன்னை கத்தி மாதிரி வச்சுங்களேன். அதே போல் இந்த இவங்க இருக்காங்கல்ல, ஐடிஎஃப்சி, இவங்க வில்லிவாகத்தில் ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க, சினிமா செட்டு மாதிரி. நிறைய ஆர்பிட்ரேஷன் வரும். போனால் பாடஞ்ச மாலைகளில் ஒரு 4 தூணு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சினிமா செட்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு போர்டு ஒட்டி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் ஆர்பிட்ரேஷனோட பில்டிங். அது போல் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நகர் சாந்தி காலனியில் இருக்கார் ஆர்பிட்டர். இவங்ககிட்ட தான் போகுது. என்ன இது இவங்க, அதாவது சோல் ஆர்பிட்டர் பரம்பரையாக வச்சுக்கிறாங்க. ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது நீ என்ன வரந்த, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அம்மா எம்எல்ஏ, அவங்க தம்பி எம்எல்ஏ, எல்லாருமே எம்எல்ஏன்னு எம்எல்ஏவே குடும்ப சொத்தாக்கிட்டாங்கன்னு கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி ஆர்பிட்டருங்கிறத இந்த பேங்க்கு அந்த ஆளுகளை சொத்தாக்கிட்டாங்க. ஆர்பிட்டர் கண்டிஷன் என்ன, அவர் தனிநபராக இருக்கணும். அது தனிநபர்னா இந்த பேங்க்குக்கும் கடன் வாங்கணும் சம்மந்தம் இல்லாத நபராக இருக்கணும் தானே. கண்டிப்பா கடன் வாங்கினவங்களுக்கும் ஆர்பிட்டர் நடத்துகிற இந்த 3 பேங்க் ஆர்பிட்டருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் கடன் கொடுத்த வங்கியான அந்த 3 பேங்க் இருக்குது, இதுக்கு அவங்களுக்கு நெருங்கின சம்பந்தம் இருக்கு. இத்தனை வருஷமா அவங்க தான் கான்டாக்ட் பண்றாங்க, ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்களோட கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு ஒன்று எடுக்கும்போது எதிர்பார்த்திக்கு நம்ம சம்மன் சர்வ் பண்ணணும்ல, அதை பண்றதே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில பண்ணணும்னு காமிக்கிறது. முதல்ல ஆர்பிட்ரேஷன் தான் என்னன்றதை விளக்கமா பாடம் எடுத்துட்டு நீங்க அதில் ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு லோனே கொடுப்பேன்னு பேங்க்காரன் சொல்லட்டும். ஒருத்தங்க கூட லோனே கொடுக்க முடியாது. அது என்னன்னு தெரியாம அவங்க ஏமாத்துறாங்க. ஆர்பிட்ரேஷன் நடக்குதுன்னா இவங்க இந்த 3 ஆர்பிட்டரும் எனக்கு 20 வருஷமா தெரியும். உண்மையில 2000லேருந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு இந்த 3 பேருமே.
இந்த 3 பேருமே கோர்ட் சேம்பர்ல பாக்குறது, எங்க பாக்குறது, வர்றது. ஒரு ஆர்பிட்டரா எனக்கு தெரியும். இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எத்தனை வருஷமா ஃபீல்டு இருப்பாங்கன்னு பாத்துங்க. இத்தனை வருஷமா ஆர்பிட்ரேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எதுவுமே கான்டாக்ட் பண்றதே கிடையாது. எல்லாமே எக்ஸ்பர்ட் ஆர்டர் தான். ஒருதலைப்பட்ச தீர்ப்பு தான். இப்ப தீர்ப்பு நான் சொன்ன இது நீதிமன்றம் நினைச்சிட போறீங்க. இது நீதிமன்றம் கிடையாது. கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆர்பிட்ரேஷனை இவங்க நடத்துறாங்களே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கியோட நெருங்கிய தொடர்பு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவங்க கொடுக்குற ஆர்பிட்ரேஷன் செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் சட்டத்துல இருக்கு. ஆர்பிட்ரேஷன் சட்டத்துல என்ன கிளியரா கொடுத்துருக்காங்க, இதே போல வந்து சம்பந்தம் இல்லாத நபர்களா தான் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா நடத்துறாங்கன்னா பேங்குக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதால நடத்துறாங்க. ஆனா ஒண்ணு இதை வந்து வச்சு பயமுறுத்தி தான் வந்து வாங்குறாங்க தவிர, ஏதாவது ஒரு கிளைண்ட் வந்து மேல ஆர்பிட்ரேஷன் அவார்டு நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு காப்பி எங்க அனுப்புறதுன்னா அவங்க சொந்தக்காரங்க நம்பர்கள்லாம் வந்து இதை அனுப்பி விடுறாரு. ஆர்பிட்ரேஷன் அவார்டுங்கிறது ஒரு ஆர்பிட்ரேஷன் நடத்துற ஆர்பிட்டருக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் ஒரு பேங்க்குக்கும் உள்ள விஷயம். கலெக்ஷன் கையில் எப்படி கிடைக்கும்? கலெக்ஷன் கொண்டு வந்து காமிக்கிறேன் சார் பாருங்க, உங்க மேல நாங்கள் வாரண்ட் வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி பார்த்தா ஆர்பிட்ரேஷன் அவார்டு. இப்போ அது வாரண்ட்லாம் கிடையாது, எடுத்து கோர்ட்டுக்கு போனோம் இங்கே எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. இல்லை சார் உங்க மேல வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்றங்கிறது ஒரு ஃபேஷனான வார்த்தையா போச்சு. இந்த கலெக்ஷன் ஏஜென்சிகள் இந்த வார்த்தையை வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா படத்துல இருந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. திரைப்படத்தில் இந்த மாதிரி வார்த்தை வரும் இல்லையா, உங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட். அதாவது அவங்களுக்கு சொல்றதுக்கான தகுதியை முதல்ல கலெக்ஷன் ஏஜென்சி கிடையாது. கலெக்ஷன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டை பொறுத்து வாரண்ட்ன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்றாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு தான் அர்த்தம். வாரண்ட்ன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்றதா இருந்தால் ஒன்று நீதிபதியா இருக்கணும், ஜேஎம் கோர்ட்டா இருக்கணும், இல்லைன்னா போலீஸா இருக்கணும், இல்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கணும். இவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லணும். மற்றவங்க சொல்றதுக்கான எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த ஆர்பிட்ரேஷன் நடத்துற ஐடிஎஃப்சி, பஜாஜ், வங்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன்ற பேர்ல பொதுமக்களுக்கு தேவையில்லாத பயமுறுத்தி பணத்தை வாங்குறது தான். இதுல எப்படி பார்த்தாலும் பஜாஜ் வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஜாஜும் சரி, ஆக்சிஸும் சரி, இந்த ஐடிஎஃப்சியும் சரி, 3 பேருமே இந்த நோட்டீஸ் காப்பி எடுத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட் பெரும்பாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தால் போட்டு தான் போனமே தவிர இவங்க அடுத்து இதுக்கே போயிடுவாங்க. எங்க கஸ்டமர் கிளைண்டோட வீட்டுக்கு. இப்போ வந்து பணம் வாங்கினவங்களுக்கு இது வரைக்கும் கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து சமாளிச்சு அமிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஆர்பிட்ரேஷன் என்னன்னு தெரியாது. உண்மையில இது அவார்டோ, சரி இது வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட், நம்மள ஏதாவது பிடிச்சிருவாங்கன்னு பயந்துருவாங்க. சரி சமாதானத்துக்கு வந்துருவாங்க. பாருங்க சார் இதுல வந்து போட்டிருக்கிறபடி நாங்க பண்ணாங்கன்னா நீங்க வந்து சிறைக்கு போக வேண்டி வரும், அப்படி இப்படின்னு பயமுறுத்தி காட்டி வாங்கிடுறது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சு நம்மள மாதிரி அட்வொகேட்டை கான்டாக்ட் பண்ணி பேசினாக்கா, எப்போ அது அவார்டுன்னு தெரியுமா? தெரியும் சார், இதெல்லாம் எதுக்கு சார் ரிஸ்க், கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரே செட்டில் பண்ணிடலாம்ல. ஆக செட்டில்மெண்ட் பணம் கேட்க தான் வந்திருக்கேன், ஆனா இது அவார்டுன்னு வந்து வாரண்ட்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டை தூக்கி கலெக்ஷன் ஏஜென்சி கையில கொடுத்துட்றாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவார்டு காப்பி ஒரு போஸ்டல் அனுப்பிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட் 1996 பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சரியான முறையில் கையாளலை அப்படின்னு சொல்றதை விட அப்படி முறையாக நடக்காத ஆர்பிட்ரேஷன் செல்லவே செல்லாது. இந்த 3 வங்கிகளை வந்து இப்படி முறையற்ற ஒரு ஆர்பிட்ரேஷன் எடுத்து நடத்திட்டு வர்றாங்க. இதை கேட்கறதுக்கு வந்து இங்கே யார் இதை கேட்க போறா? கேட்டால் பணம் வாங்கின நீ கட்டி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடிகளை வசூல் பண்ணி எங்கெங்கேயோ போய் யாராவது செட்டில் ஆகிறாங்க, இப்படியே போகிறாங்க. அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்களாம் கடன் தள்ளுபடி அருகதையான நபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே மிடில் கிளாஸ் யார் லோன் வாங்குறாங்க? மிடில் கிளாஸ் தான் வாங்குறாங்க. அந்த மிடில் கிளாஸ் மேலே தான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு, அதுபோல் எக்ஸிக்யூஷன், இபி பெட்டிஷன் அப்படின்னு போயிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இதை போல நிறைய ஆர்பிட்ரேஷன் காப்பிலாம் நான் போடுவேன், ஸ்க்ரீனில் போடுவேன். ஆனால் என்னன்னாக்கா இப்போ இருக்க யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸை புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. அதனால எதையுமே நான் வாயால் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், அந்த செக்ஷன் நம்பர்களை போடுறேன், அந்த டைப் பண்ணி போடுறேன். அதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எப்படி பார்த்தாலும் வச்சுங்களேன், வங்கி ஆர்பிட்ரேஷன் நடத்தும் போது நமக்கு இன்டிமேஷன் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன். அப்படி ஒரு அவார்டு வாங்கி உங்களை மிரட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அவார்டு காப்பி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வழக்கறிஞர் கொண்டு போய் காமிச்சு நிச்சயமா வந்து செட்டசைட் பண்ணி வந்து ஹைகோர்ட் ஜூரிஸ்டிகேஷன்ல 34 கிளாஸ் 3ல போட்டு செட்டசைட் பண்ணி விட்டுலாம். எங்களுக்கு தெரியாம நம்ம ஆர்பிட்ரேஷன் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செட்டசைட்ன்றதுனா அந்த ரத்து பண்ண சொல்லிடலாம் அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடிஎஃப்சியில் ஐடிஎஃப்சி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே ஆர்பிட்டர் அடிச்சு தள்ளுறாரு. தமிழ்நாடு ஃபுல்லா அவார்டு, ஒரு நாளைக்கு 2000 அவார்டு அனுப்பிச்சு தள்ளுறாரு. 2000 அவார்டு போயிட்டு எல்லாருமே வச்சு இதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா கடன் வாங்கினவங்க பயப்படுறாங்க. நான் இதை பத்தி வெளியே சொன்னாக்கா நம்ம சொந்தக்காரங்க பதில் அசிங்கமாயிரும் சொல்லிட்டு மறைமுகமா பணத்தை செட்டில் பண்ணிடுறாங்க. ஒருத்தரோட வீக்னஸை வச்சு அவங்களை பயமுறுத்தி பலாத்காரத்துக்கு உட்படுத்தி, பலாத்காரம்னா அந்த அர்த்தத்தில் சொல்லல, ஒரு பலாத்காரமான வகையில வந்து பணத்தை பிடுங்கி அவர்களை வந்து பணத்தை பிடிங்கின்னு கூட சொல்லல, அவர்கள் பணமா கூட இருக்கலாம், பட் நியாயமான வழியில போனோம் இல்லையா. பயத்தை காட்டி ஒருத்த பணத்தை வந்து நீங்க வாங்குறீங்கன்னா அது வந்து நியாயமான வழியில கிடையாது, ஒரு இல்லீகல் வேன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த லோன் வாங்கும்போது இந்த மாதிரி 3 பேங்க் கூட ஜாக்கிரதையா இருக்கேன். இவங்க சைட்ல இருந்து ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்துச்சா நிச்சயமா அது ஒரு போலியான நோட்டீஸா தான் இருக்கணும்.
ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய பார்த்துட்டேன் நோட்டீஸ்லாம். அது வந்து பார்த்தீங்கன்னா போலியானது நிறைய வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் டைப் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவங்க டைப்பிங் திறமையை வந்து இந்த நோட்டீஸில் காமிப்பாங்க. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூடு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வில் பி சரண்டர்ட், யுவர் ஆதார் வில் பி கேன்சல் அட் மிட் நைட்டு அப்படிலாம் மெசேஜ்லாம் வரும். ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அதே சமயம் சில பேர் பார்த்து பயப்படுறவங்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த அளவில் இந்த முடியுது. இந்த பஜாஜ், ஆக்சிஸ், அதே போல் இந்த ஐடிஎஃப்சி வங்கியோட ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா இமெயில் ஐடியில் ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அது என்னன்றதை உதாசீனப்படுத்தாமல் பார்த்து அதுக்கு முன்னாடியே ஒரு வழக்கறிஞர் சந்திச்சு உங்கள் பிரச்சனையை சொல்லி ஆர்பிட்ரேஷன் அவார்ட் பாஸ் பண்ணாதான் பார்த்துங்க. அப்படியே பாஸ் பண்ணாலும் இன்ட்ரி மாடருக்கு போகாத பார்த்துங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அதர் லோன், எந்த லோன் வாங்கினாலும் சரி இன்ட்ரி மாடர் போனாலும் இபி கோர்ட்டுக்கு போகாமல் பார்த்துங்க. இபி கோர்ட்டுக்கு போனால் கூட இபிலேருந்து எக்ஸிக்யூட் பெட்டிஷனை போட்டு ஆர்டர் ஆகாமல் பார்த்துங்க. ஆர்டர் ஆனால் கூட இஏ கோர்ட்டுக்கு போக தவறாதீங்க. இஏ கோர்ட்டுக்கு போனால் கூட அதை ஹைகோர்ட்டில் செட்டிசைட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தமிழை தப்பு கேஷ் பண்ணி வர முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் ஒரு கோர்ட்டு கிடையாது. அதான் ஒரு எண்டு. நன்றி.